வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 24வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நம் முத்த நூல்களில் 11.77% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலி நிலத்துக்கு நேரே திருப்பினார். பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் பாளையமிறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பேகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்தனை அழகு வாய்ந்தவை! அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீரருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும், அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன், அவனது அரசு உயர்த்தப்படும். கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவனுக்குண்டு. அவன் தன் எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கி விடுவான். அவர்கள் எலும்புகளை தோள் தோளாக நொறுக்குவான். அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான். அவன் துயில் கொண்டான், சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்துக்கொண்டான். அவனை எழுப்பி விடுவோன் யார்? உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான். எனவே உன்னை சபிப்பவன் சாபமடைவான். எனவே பிலேயாம் மீது பாலாக்கு கடும் சினம் கொண்டு தன் கைகளை தட்டி பிலேயாமிடம்: என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன். ஆனால் நீர் 3 முறையும் அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர். எனவே உடனே இடத்துக்கு ஓடிவிடும். உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆண்டவரோ மரியாதை பெறாதபடி தடுத்து விட்டார் என்றான். பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது: நீர் என்னிடம் அனுப்பிய தூதரிடம் நான் சொல்லவில்லையா? பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது என்று சொல்லவில்லையா? இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன். வாரும், பிற்காலத்தில் என் மக்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார். பிலேயாமின் இறுதி உரைகள். அவர் திருவுரையாக கூறியது: பேகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடையவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையிலன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றிப்பிறையை நசுக்கும், சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும். அவன் எதிரியான ஏதோம் பாழாகிவிடும், சேயீரும் கைப்பற்றப்படும். இஸ்ரேலோ வலிமையுடன் செயல்படும். யாக்கோபு ஆளுகை செய்வான், நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர். பின்னவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது: வேற்றினங்களின் முதன்மையானவன் அமலேக்கு, இறுதியில் அவன் அழிந்து போவான். அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது: உன் வாழ்விடம் உறுதியானது, உன் கூடு பாடையில் அமைந்துள்ளது. ஆயினும் கேனியன் பாழாய் போவான். அசீரியர் உன்னை சிறைப்பிடித்து செல்ல எவ்வளவு காலந்தான் ஆகும்? பின்னும் அவர் திருவுரையாக கூறியது: அந்தோ கடவுள் இதனை செய்யும்போது எவன்தான் பிழைப்பான்? கித்திம் தன் கப்பல்களால் அசீரியாவையும் ஏபெரையும் துன்புறுத்துவான். பின்பு பிலேயாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார். பாலாக்கும் தன் வழியே சென்றான். நாம் 1189 அதிகாரங்களில் 141 அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.